ஹலோ கைஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பார்த்தா தான் இவ்வளோ பண்ணக்கூடிய சட்டம்பித்தனம் எல்லாமே உங்களுக்கு புரியும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து சாட்டை துரைமுருகன் அண்ணனுக்கு சமர்ப்பணம். இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். ஏன்னா மக்களை இவன் ஏமாற்றிட்டு இருக்கு. அதனால் இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். அது உங்களோட விருப்பம். நம்மளை வற்புறுத்த முடியாது. அது உங்களுக்கு விருப்பம். ஹலோ நண்பர்களை, இன்னைக்கு என்ன சம்பவம்னா, அதாவது நம்ம அன்னை சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, அவர் இந்த நவல்பட்டு விஜி அவர்கள் இந்த குப்பையை பற்றி பேசுனதுனால அவர் அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, அவங்க சேனலில் போட்டிருக்காரு. பட் நான் அதுக்கு பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். அண்ணே, சாட்டை துரைமுருகன் அண்ணே, நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த குப்பையை மண்ணு கீழே புதைச்சா, அதாவது கல்குவாரியில் மணலுக்கு அடியில் புதைச்சா மக்களுக்கு சேதாரம்னு சொல்கிறீங்க. அது கிட்டத்தட்ட டன் கணக்கில் இருக்குது அந்த குப்பை. இதுக்கு முன்னாடி டன் கணக்கில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த ஆட்சியில் யாருமே அந்த ஆக்ஷனை எடுக்கவே இல்லை. உண்மை தானே? யாருமே எடுக்கலை, அந்த ஆக்ஷனை எடுக்கலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை பற்றி, இந்த குப்பையை பற்றி நீங்கள் பேசவே இல்லையா? இன்றைக்கி அதுக்கு வீடியோ போட்டு பேசுகிறீங்க. அது நல்ல விஷயமா நினச்சி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இதில் தாவைக்கா ஆட்சி இருந்து அந்த குப்பையை பற்றி அவங்க சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கலாமா? ஏன் பேசலை? இன்றைக்கி பேச வேண்டிய இது நமக்கு தேவையில்லாத விஷயம். அது நல்லா புரிஞ்சுங்க சாட்டை துரைமுருகனே. என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டென்ட்டு தேவை இருக்குது, அதனால் தளபதி வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. தளபதி தாவைக்க கட்சிக்காரங்களை நீங்கள் உள்ளே இழுக்காங்க. நல்லா இருக்குது, தாவைக்க கட்சிக்காரங்களை இழுக்காங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அண்ணே, நீங்கள் உங்கள் அண்ணன் சீமான் சொன்னார்ல, இந்த விஜய் கூடலாம் எங்களை கம்பேர் பண்ணாங்க அப்படின்ட்டு. அது நாங்கள் கையேந்திர மாதிரி. அதுதான் அந்த ஒரு காரணத்தினால தான் உங்கள் அண்ணன் அந்த அட்வொகேட் நெல்சன் அவர்கள் எல்லாம் ப்ராப்பராக அவருக்கு சேனலில் சொல்லியிருக்காரு. சரியா? நீங்கள் எங்கே கையாடுறீங்க, என்னென்ன பண்ணீங்க? உங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடாது. நான் என்ன சொன்னால், உங்களுக்கெல்லாம் கோபம் வர்றதுக்கு அருகதையே கிடையாது. உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. இதனால் உங்களுக்கு கோபம் வருது. என்ன மக்களுக்காண்டி நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் அப்படி என்னத்தை தான் மக்களுக்காண்டி பேசிட்டீங்க? இல்லை சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் அண்ணன் சீமானு இன்னைக்கு சிஎம்மாக இருக்கட்டு, இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே பேசியிருப்பீங்களா? இல்லைன்னா உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த விஷயத்தை பற்றி அந்த குப்பையை அங்கே அகற்றணும், அந்த இவ்வளோ அடி பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்துக்குள்ளே போட்டு மூடிட்டா யாருக்கும் பிரச்சனை வராது. ஏன் இதுக்கு முன்னாடி அந்த யோசனை யாருக்கும் தோணலை? ஏன் இதனால் பண்ணலை? இவ்வளோ அடி குப்பை மக்களுக்கு துர்நாற்றம் வீசுதுன்னு சொல்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் இந்த வீடியோ நம்ம பார்க்கவே இல்லையே. ஏன் இப்போ திடீர்னு நீங்கள் போடுறீங்க? ஏன்னா அந்த சம்பவத்தில் எடுத்து சொல்லுங்கள். நம்ம வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். இந்த அண்ணனுக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் மண்டை குழம்பிப்பே இருக்காரு. ஆனால் நீங்கள் பல்லெல்லாம் கடிச்சு பேசுகிறீங்க, அது நல்ல விஷயந்தான். பல்லெல்லாம் கடிக்காங்க. நமக்கு எப்போ என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாதுன்னு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுடுங்க. உங்களுக்கு பிபி ப்ரெஷர்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள், சரியா? ஏன்னா அது நிறைய கூடி பேர். விஜய் எங்கள் பேர் வந்து உங்கள் நெஞ்சில் பதிஞ்சிருக்கு. அதான் உண்மை. தளபதி பற்றி நீங்கள் பேசாங்க, உண்மையில நீங்கள் பேசாங்க. ஏன் தெரியுமா? தளபதி வந்து மக்களுக்கு ஒன்றும் தப்பு பண்ணதுக்கு வரல. ஏன்னா நீங்கள் வாங்கின சட்டம்பித்தனம், நீங்கள் பண்ணின சட்டம்பித்தனம் எல்லாமே மக்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுடுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவார்? இல்லை அதை சொல்லுங்கள். ஏன் தலைவா, உங்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு வீடியோ உங்களால் போட முடியுமா? முடியாது. ஒன்றுமே பண்ணலையே. அந்த கட்சியை பற்றி ஒரு வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பார்ப்போம், என்ன பண்ணியிருக்கான்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதனால் போட்டு காட்டட்டா? சும்மா அந்த குப்பை, நீங்களே ஒரு குப்பை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் சும்மா மக்களை 4-5 சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி ஒன்றும் பண்ணாதுங்க. அது நல்ல விஷயம் கிடையாது. எதனால நான் சொல்லட்டா, ஒரு மக்களுக்கு ஒருத்தங்க நல்லது பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. சும்மா போட்டு ப்ரெஷரை ஏற்றாங்கன்னு. நாட்டை துறைமுருகனே, உங்கள் அண்ணன் சொல்லியிருக்காருல, நான் கையேந்திரனா பிச்சேனி, அப்போ டிஎம்கேட்ட வாங்கி சொத்து எல்லாம் குவிச்சது யாருன்னு, அதுக்கு ஒரு வீடியோ போடலாம்லானே? நீங்கள் சொத்து குவிச்சதுக்கு ஒரு வீடியோ போடலாம்ல? இப்போ டிஎம்கே ஆட்சியில் டிஎம்கேக்காரங்க என்ன பண்ணுறாங்க? ரீல்ஸ் பண்ணுங்க, பணம் உங்களுக்கு வந்துட்டுருக்கானே டிஎம்கேலேருந்து. ஒரு மாதம் எவ்வளோனே? இல்லை சொல்லுங்கள். என் மேலே கேஸ் போடணுமா? போடுங்க. நான் வந்து தளபதி ஆதரவாளர், அவ்வளோதான். நான் பார்த்துக்கிட்டேன், என்னால் முடியும், நான் பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு சில்லற விஷயம். அதாவது ஒரு குப்பைக்காண்டி நீங்கள் வந்து அதான் நவல்பட்டு விஜி சொல்லியிருக்காரு, மக்களுக்கு இந்த குப்பை எப்படி பண்ணோம், என்னத்தை பண்ணோம், இந்த குப்பை எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. ஏன் வெளியே கிடந்து துர்நாற்றம் வீசுவது, மண்ணுக்கடியில் பண்ணால் என்னென்ன பண்ணோம்? இன்றைக்கி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது அந்த குப்பை என்ன பண்ணோம் மண்ணுக்கடியில் நடந்தால்? இல்லை சொல்லுங்கள். ஏன்னே அந்த குப்பையை அவர் வந்து மண்ணுக்கு அடியில் போடுறணுன்னு தான் சொல்லியிருக்காரு. அதை எப்படி போடுவோம் அந்த கதையை அவர் சொல்லலை. ஏன் அந்த குப்பையை எரித்து
எரிக்கச்சில் அந்த துர்நாற்றம் வந்து எல்லா மக்களுக்கும் செப்பரேட் ஆக தான் செய்யும். ஏன் இந்த இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் அந்த குப்பையை பற்றி நீங்கள் எதுக்குன்னே பேசலை? இதே சாட்டை துறைமுருகன் சேனல் இதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி நிறைய வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஏன் பேசலை? இன்னைக்கு ஏன் பேசுகிறீங்க? அந்த குப்பை இந்த இடத்துல கிடக்கு, இந்த இதெல்லாம் சம்பவம் இங்கே இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெரியுமில்ல, ஏன்னே பேசலை? எதனாலன்னே பேசலை? என்னண்ணே இல்லை பைசாவானே? சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் பைசா வாங்கினா தம்பிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. என்னென்ன தம்பி கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கானுங்க, எனக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நானும் விஜய் அண்ணாவை பற்றி கொஞ்சம் தப்பு வீடியோவில் போடி. அதனால் உங்கள் சங்கம் என்னென்னே? திமுக ஒரு தீய சக்தி நம்ம தளபதி சொன்ன மாதிரி நம்ம சங்கம் என்னென்னே? அதில் இட்ட மட்டும் நம்ம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. முருகன் அது அவர் பேரே வரல, முருகருங்க வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவேன். அந்த துறை இங்கே இருக்காமல அவன்கிட்ட நம்ம கட்சியோட துரைமுருகன் கட்சி, துரை முருகன் இல்லை, முருகனுக்கு வார்த்தை தப்பு. துரை அவர்கள்ட்ட சாட்டை அண்ணன் சாட்டையிட்ட நம்ம கட்சி சிம்பலையும் சரி, சாட்டை நம்ம அடி கூடி சாட்டையா சிம்பிளாக லைட்டாக வாய்ந்தாங்க. நம்மளும் வீடியோ போடலாம், சாட்டை அண்ணன் சப்போட்டா எங்கள் அண்ணன் சாட்டை வாழ்க அப்படின்னு போடலாம். ஏன்னா பல்லில் எல்லாம் கடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க பல்லெல்லாம் உடச்சி தள்ளணும். சாட்டைக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணது உங்கள் பொறுப்பு. அந்த சாட்டை இருக்காமல தளபதியை பற்றி தளபதிட்டு அவன் பேசுறதுக்கு அவன் வந்து தகுதி இல்லாத ஆள். சாட்டை தளபதியை வந்து கண்டென்ட்டாக யூஸ் பண்ணி அவன் பேசிகிட்டு இருக்கான். இத்தனை நாள் போடாதவன் வந்து 15 நாள் தான் ஆட்சியில் வந்து ஆகுது. அவன் இவ்வளோ தூரம் வீடியோ போட்டுருக்கான். அவன்கிட்ட சொல்லுங்கள், தளபதி பேரை நீ யூஸ் பண்ணாதன்னு சொல்லுங்கள். தளபதி பேரை யூஸ் பண்ணி உனக்கு தகுதி இல்லை, நீ கண்டென்ட்டுக்கு பேசியா. அதனால் உங்கள் அண்ணன் சீமானை வச்சு நீ பேச முடியாதுல்ல. உங்கள் அண்ணன் சீமான் இருக்கார்ல, அவர் இது பண்ணார். அவன் இலங்கைக்காரன் நான் துப்பாக்கி கொண்டுறலாம் அவனை கொண்டு இருப்பேங்க, நீ அதுக்கு ஒரு வீடியோ போட்டியால? இல்லை சொல்லு, உங்கள் அண்ணனை தானே பேசுவேன். இலங்கைக்காரன் அவனை நான் கொண்டு இருப்பேங்க, துப்பாக்கி கொண்டுறவர்கள் இந்தியாக்கி நான் இல்லைனா அவனை கொண்டு இருப்பேங்க. இல்லை நீ அதுக்கு எதாவது வீடியோ போட்டியா? உங்கள் அண்ணனை தானே பேசுவேன். நீ பைசாக்காண்டி தானே நீங்கள் மூவ் பண்ணுறிய? மக்களுக்காண்டி மக்களுக்காண்டி நீ என்னத்தில் பண்ணால் மக்களை முட்டாளாக்கையில என்றைக்கும் மக்களை முட்டாளாக்காது. எனக்கு மேலே கேஸ் போடணும்னா போடு, ஒரு நேரம் அவ்வளோ வந்து பண்ண முடியும். என்கிட்ட நேரம் மோதனா எனக்கு சேனலை என்னென்னாலும் நீ பண்ணுறா, அடுத்தது சேனல் உண்டு பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் நான் ஒன்று சொல்லி உங்களுக்கு அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வந்து தளபதிங்க டாப்பிக்கு நீ எடுக்காத, நீ வந்து அதுக்கு தகுதி இல்லாத ஆள். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நான் உன்னோட சின்ன பையன்தான். ஆனால் உனக்கு நீ பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியாது மக்களே. அவ்வளோ மனுஷனை நீ வந்து மக்களை முட்டாளாக்கியா? செல்லூர் ராஜ் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார். இல்லை ஒரு குப்பை இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த குப்பை ரோட்டில் கிடக்கு சரியா, வெளியே கிடக்கு. அதை ஒரு மனுஷன் உள்ள சரி அவன் தான் ஏதோ மைண்டு சரி இல்லாமல் சரி பேசிட்டான், அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து எதுக்கு மக்கள்கிட்ட இது பண்ணியா? எதுக்கு நீங்கள் அடுத்து ஆட்சி பண்ணலானியா? இல்லை 50 வருஷம் இருந்தாலும் சரி 500 வருஷம் இருந்தாலும் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட மாட்டீங்களே. அதை நல்லா புரிஞ்சுக்க மக்களே. சட்டை நல்லா புரிஞ்சிக்க. நான் ஒன்று சொல்லிட்டேன், 50 வருஷம் இல்லை 500 வருஷம் இருந்தாலும் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட மாட்டீங்க மக்களே. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.